ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற டவுட் என்ன அப்படின்னா ஷோல்டர் ஃபால் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே வருது. எவ்வளோதான் கால்குலேஷன் போட்டு வச்சாலுமே அந்த ஷோல்டர் ஃபால் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த ஷோல்டர் ஃபால் கால்குலேஷன் நம்ம கொஞ்சம் தெளிவாக எப்படி போடுறது அப்படிங்கிறதும், இதுக்கு மேலேயும் நம்ம ஷோல்டர் ஃபால் வராமல் இந்த ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஷோல்டர் ஃபால் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி ஷோல்டர்னுடைய கால்குலேஷனோ அல்லது ஆம்ஹோல்னுடைய கால்குலேஷனோ இதோ எதுவுமே கிடையாது. நீங்க எடுக்க வேண்டிய அளவுகள் வந்து பர்ஃபெக்டா இருக்கா, பர்ஃபெக்டா நீங்க எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு செட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் கண்டிப்பா அந்த பாடிக்கு அது ஷோல்டர் ஃபால் வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட்டே நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஷோல்டருக்கு வந்து நெக்கு வித்துக்கு இந்த மாதிரி நீங்க வந்து ஷோல்டர் வந்து கால்குலேஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த சார்ட்டை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இதுல சார்ட்ல வந்து ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம 1/2 ஷோல்டர், அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 1/2 ஷோல்டரே தான் வைப்போம். 1 இன்ச்சு, அதாவது 0 நெக்கு, 1 இன்ச்சு, 2 இன்ச்சு, 2.5, 3 இப்படி வரும்போது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1/2 ஷோல்டர் அப்படியே வைப்போம். அதுல ஷோல்டரை வந்து ரெடியூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனா நெக்கு வந்து 4, 5, 6, 7 அப்படின்னு கீழே போக போக அந்த நெக்கினுடைய அகலத்தை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வருவோம். ஒரு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு, 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்மி பண்ணிட்டே வருவோம். இது வந்து ஒரு ஷோல்டர் கால்குலேஷன். அந்த கால்குலேஷன் படி நீங்க போட்டீங்க அப்படின்னா, நான் இப்ப சொல்றத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 4 இன்ச் வரைக்குமே நீங்க வந்து 1/2 ஷோல்டர் வச்சுக்கோங்க. அதுல வந்து எந்த ஷோல்டருமே நீங்க கம்மி பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்க ஷோல்டர் அளவு எடுக்கும் போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஷோல்டரை வந்து ஃபுல்லா கவர் பண்ணி எடுக்காதீங்க. சரிங்களா? இப்ப டீப் நெக் வைக்கிறீங்க, ரவுண்ட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டா அந்த போன்னா அந்த போன் வரைக்கும் தான் நீங்க எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளினீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஃபால் கண்டிப்பா வரும். அதனால நீங்க கரெக்டா போன் டு போன் ஒரு பிளவுஸினுடைய இந்த ஆம்ஹோல்ல இருந்து இப்படி நீங்க லைன் கொடுக்கும்போது எந்த இடம் வருதோ அந்த இடத்த மட்டும் கரெக்டா நீங்க மெஷர் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மெஷர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நல்ல பாடியா இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட 15, 16 கூட வரும். அவங்களுக்கு 17, 18 தான் வரணும்ன்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஆம்ஹோலுக்கும் ஷோல்டருக்கும் நிறைய பேருக்கு வேரியேஷன் வரும். மேக்சிமம் ஒரு 60-70% பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தான் ஆம்ஹோலுக்கும் ஷோல்டருக்கும் வித்தியாசம் வரும். ஒரு 80% கூட அப்படிதான் வரும். ஆனா அதுவும் தாண்டி சில பேருக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கிட்டத்தட்ட 20 கூட வரலாம். ஆனா ஷோல்டர் ஒரு 16 அந்த மாதிரி தான் வரும். அப்போ நீங்க மெயினா நீங்க நோட்டீஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஷோல்டர் வந்து பர்ஃபெக்டான அளவு நம்ம எடுத்திருக்கோமா? ஏன்னா அந்த ஷோல்டர்ல தான் நீங்க அது தின் ஷோல்டரா இருந்தாலும் ப்ராட் ஷோல்டரா இருந்தாலும் நீங்க அதுல தான் ஃபிட் பண்ணணும். அப்போ நீங்க அதை அதிகமாவோ கம்மியாவோ எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒன்னா கம்மியா எடுத்துட்டீங்கன்னா கை நல்லா மேல ஏறிடும், அதிகமா எடுத்தீங்கன்னா ஷோல்டரை தாண்டி கீழே இறங்கிடும். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அப்போ நீங்க எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து என்னதான் அளவு பிளவுஸ் கொடுத்திருந்தாலுமே சரி, நீங்க அவங்க பாடிக்கான மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம அளவு பிளவுஸ் இருந்தா நம்ம அதையே வச்சு கூட டிராப் பண்ணுவாங்க நிறைய பேர். அது ஒரு கால்குலேஷன், அது தனியா போயிடும். ஆனா உங்களுக்கு ஒரு தடவை பாடி மெஷர்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்பிடென்டா அதை வந்து நம்ம வைக்கிற அளவு வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்ப 16 இன்ச் வருது அப்படின்னா 1/2 ஷோல்டர் வந்து நம்ம 8 இன்ச்சா நம்ம வந்து நோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 4 இன்ச் வந்து இறக்கி வைக்கிறோம். 4 இன்ச் வரைக்குமே நம்ம வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த 0 நெக் வைக்கும் போது இப்ப 4 இன்ச் வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. 4 to 5, 5.5 வைக்கும் போது ஒரு 1 இன்ச் வந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. 5, 5.5 எல்லாம் வைக்கும் போது 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. 6, 7 அப்படின்னு போகும்போது 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 8, 9, 10 அப்படிங்கும்போது 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. 10, 11 எல்லாம் போகும்போது 3.5 இன்ச் நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு டீப்பா கீழே இறக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய கால்குலேஷனை வந்து நீங்க மாத்திக்கோங்க. இந்த பேசிக்கான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஷோல்டர் அளவு கரெக்டா எடுத்துக்கிட்டீங்க. ஆம்ஹோல் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு எல்லாருக்கும் நான் படிச்சு சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, 3 மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது 3 மெஷர்மெண்ட்டை நீங்க ப்ராப்பரா ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி எடுங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் ஆகட்டும்,
ஷோல்டர் ஆகட்டும், எதுவுமே வந்து மிஸ் ஆகாம கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் ஷோல்டர், செஸ்ட் ரவுண்டு, ஆம்ஹோல் ரவுண்டு. உங்களுக்கே தெரியும், மேல வந்து ஷோல்டர், அது அதே கீழே பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் அந்த ஆம்ஹோல் ரவுண்டு. இந்த 3 மெஷர்மெண்ட்டும் பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நெக்லயோ ஷோல்டர்லயோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதனால நான் சொல்றபடி 4 இன்ச்சுக்கு மேல போகும்போது 1 இன்ச் மைனஸ் பண்ணுங்க, 5 5.5 போகும்போது 1.5 இன்ச் மைனஸ் பண்ணுங்க, 6 அப்படின்னு ஆரம்பிக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, 6.15, 6.45, 7, 7.15, 7.45, 7.5 அப்படி எப்படி வந்தாலுமே 7ன்னு ஸ்டார்ட் பண்றது 2 இன்ச்சு, அதுக்கப்புறம் 8, 9, 10 நல்லா வரும்போது 3 இன்ச்சு, அதுக்கு மேல போகும்போது லோ நெக்குக்கெல்லாம் 3.5 இன்ச்சு வரைக்குமே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு ஷோல்டர்னுடைய கால்குலேஷன் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஷோல்டர் ஃபாலுமே வராது. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில பாடிக்கு வந்து நம்ம எவ்வளவுதான் பர்ஃபெக்டா செஸ்ட் ரவுண்ட் எடுத்தாலுமே அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெக் வந்து லூஸ் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து டீப் ரவுண்டு கேட்பாங்க, நல்லா டீப்பா எனக்கு ரவுண்ட் நெக் வேணும்னு கேட்பாங்க. அப்படி நம்ம டீப்பா வைக்கும் போது நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய ஒரு கிராஸ் மெஷர்மெண்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. அவங்க எந்த இடத்துல ஷோல்டர் கேட்குறாங்க, அது எங்க வேணாலும் வைக்கக்கூடாது. அந்த தின் ஷோல்டர் அப்படிங்கும் போது 1.5 இன்ச்சா, 1.25, 2 அப்படிங்கிறது எந்த இடத்துல கேட்குறாங்களோ அதனுடைய எட்ஜில் இருந்து டீப் எந்த இடத்துல நெக்கு வருதோ அது வரைக்கும் ஒரு மாசா ஒரு மெஷர்மெண்ட்டை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்து நீங்க உங்களுடைய இதுல நீங்க எப்பவும் போல நெக்கு டிராப் பண்ணிட்டு அவங்க கேட்குற மெஷர்மெண்ட்டை நீங்க கிராஸ் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த நீங்க மார்க் பண்ணீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நெக் வந்து கம்ப்ளைண்ட் வராது. ஏன்னா நம்ம ப்ராப்பரா எல்லாத்துக்குமே எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுக்கிறோம். ஷோல்டர்ல கிராஸா கட் பண்றோம், ஃப்ரண்ட்ல கிராஸ் கட் பண்றோம், பேக் ஆம்ஹோலை விட ஃப்ரண்ட் ஆம்ஹோலை 4 இன்ச்சு தள்ளி தான் வைக்கிறோம். இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களுடைய நெக் வந்து லூஸ் வருது அப்படின்னா, ஷோல்டர் ஃபால் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கிராஸா ஒரு மெஷர்மெண்ட் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு டிப்பு தான், நீங்க அதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா எப்பவும் போல நம்ம அந்த கிராஸ் கட் பண்ணிட்டு நெக் செஸ்ட் ரவுண்டை வந்து 4 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வராது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஷோல்டர் ஃபால் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் கிட்ட லூஸ் ஆகுதா இல்ல நெக்கு கிட்ட லூஸ் ஆகுதா அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நெக் இந்த இடமே ஃபுல்லா லூஸா இருக்கும், நமக்கு எது பர்டிகுலரா எதுன்னு சொல்ல தெரியாது. அதனால இங்க ஃப்ரண்ட்ல ஹூக் இப்படி இழுக்கும் போது லூஸ் வருதா இல்ல இந்த இடத்துல ஷோல்டரை தூக்கும் போது லூஸ் வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி வரும்போது நீங்க ஃப்ரண்ட் நெக்ல லூஸ் வருது அப்படின்னா அதோடைய சுற்றளவுல நம்ம கம்மி பண்ணணும். ஷோல்டர்ல லூஸ் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம நெக்கினுடைய அளவு, அதாவது ஷோல்டருடைய அளவை நம்ம கரெக்ட் பண்ணணும். அடுத்தது ஆம்ஹோல் வந்து ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது, நம்ம நார்மலா எடுக்கிற அளவை வச்சு கட் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈஸ் அலவன்ஸ் ஆல்ரெடி அதுல வந்து ஒரு 1 இன்ச் ஆட் ஆயிரும், அதுவே போதும். நம்ம இங்க உள்ள எவ்வளவு துணி கொடுத்திருந்தாலும் கொஞ்சம் அந்த துணி போய் கரெக்டா, அதுக்கு தான் சொல்றது, இந்த மொத்தமான துணியா இருக்கும் போதெல்லாம் ஆம்ஹோல் கிட்ட வந்து அந்த துணிக்கான ஸ்பேஸ் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபா நின்னுக்கும், நம்ம கையை வந்து மூவ் பண்ணவும் விடாது. அதே மாதிரி பிளெக்சிபிளான துணியா இருந்தா அது எங்கேனாலும் நமக்கு ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் ஆகி இதாயிக்கும். ஆனா நமக்கு வந்து மொத்தமான துணினா அந்த துணி வந்து நம்ம கையை மூவ் பண்ண விடாம அந்த துணி வந்து எங்கேயுமே ஸ்பேஸ் கொடுக்காம அப்படி இறுக்கமா இருக்கும். அதனாலதான் நிறைய இந்த பனாரஸ் மெட்டீரியல், திக்கா இருக்கிற மெட்டீரியல், எம்ப்ராய்டரி ஒர்க்ல இருக்க மெட்டீரியல் எல்லாமே நமக்கு போடும்போது ரொம்பவே டைட்டா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் கம்மியா வந்து சைட்ல சீம் அலவன்ஸ் கொடுக்க சொல்றது. ஏன்னா நம்ம 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு உள்ள கொடுத்துருவோம். அதெல்லாம் இந்த ஆம்ஹோல் கிட்ட வந்துச்சுன்னா அந்த துணி அதுவே எங்க நகர்றதுன்னு இது இடம் ஸ்பேஸ் இல்லாம நமக்கு ரொம்ப டைட் ஆயிடும். அப்ப வேணா ஒரு ஆம்ஹோல் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து லூஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும். இப்ப இதுதான் ஷோல்டர் ஃபாலுக்கான ரீசன். ஆம்ஹோல் கரெக்ட் பண்ணிக்கோங்க, செஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க, நெக்கினுடைய டீப் எவ்வளோ ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஷோல்டர் வந்து எவ்வளோ தின்னா இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ லோவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எடுக்கிற மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் பட்டன் தேவைப்படாது, நாட் தேவைப்படாது, அதெல்லாம் இல்லாமையே நம்ம வந்து பிளவுஸை வந்து ஃபிட்டா போட முடியும். எக்ஸ்ட்ராவா நம்ம கொடுக்குற ஒரு சேஃப்டி இதுதான் ஷோல்டர் பட்டன் வைக்கிறது, இன்னர் கூட லாக் பண்ணி வைப்போம், நாட்டு வைப்போம், அதுவும் ரொம்ப இதா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாட்டு வைப்போம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான். அதனால
நம்ம கரெக்டா ஃபிட்டிங்கா மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறோம் அப்படின்னா இதுதான் மெயின் ரீசன். இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை வருது அப்படின்னா கப்புக்கு நம்ம கொடுக்குற லூஸ். ஒரு கப் ஷேப் வந்து கரெக்டா ஃபிட்டா இருந்துச்சு, அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா சுருக்கமாவோ ஒரு மாதிரி இதாவோ துணி எங்கேயுமே இல்ல, கரெக்டா நம்மளுடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி படிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து இந்த க்ரீசஸ் எதுவுமே வராது, அப்படியே ஃபுல்லாவே உங்களுக்கு அயன் பண்ண மாதிரி நீட்டா இருக்கும். கப் ஷேப்புக்கு வந்து நம்ம ஒரு இன்டேக் வந்து 2.5 எடுக்கிற இடத்துல 3, 3.5 எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 1 இன்ச் கிளாத் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாவே உங்களுக்கு லூஸா தான் ஃபார்ம் ஆகும். அது ஷோல்டர் வரைக்குமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இங்க இருக்க கப்பினுடைய லூஸ் வந்து இங்கன்ட்டு மேல ஏறி வரும்போது உங்களுக்கு ஃபுல்லாவே ஷோல்டர் ஃபால் வந்து கம்பல்சரி வரும். இது வந்து செகண்டரி. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நான் சொன்னதுதான். அடுத்தது நீங்க கவனிக்க வேண்டியது உங்க கப் ஷேப்புக்கு நீங்க தகுந்த லூஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. அப்ப அதுல என்ன அளவுல நீங்க மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க அப்படின்னா, நீங்க செஸ்ட் ரவுண்ட் அளவு எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ அவங்க பர்ஃபெக்டா கரெக்டா ஒரு இன்னர் போட்டிருக்காங்களா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அப்படி இருக்கும்போதுதான் நீங்க மிடில் செஸ்ட் அளவு எடுக்கும் போது அது கரெக்டா வரும். அப்ப மிடில் செஸ்டினுடைய அளவை நம்ம 4ஆ பிரிச்சு ஒரு ஹாஃப் வந்து பாயிண்ட்டுக்கு லென்த்தா வச்சுக்குவோம். இன்னொரு ஹாஃப்ல 1 இன்ச் மைனஸ் பண்ணி அண்டர் பஸ்டுக்கு நம்ம லென்த்தா வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸுக்கு அதுல இருந்து ஒரு அளவு நம்ம வச்சுக்குவோம். அப்படிதான் நம்ம கப் ஷேப் மார்க் பண்றோம். அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கப் ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிட்டா தெரியணும், எம்போஸ் பண்ணி வைக்கணும், இல்ல ஒரு பேடு வச்சு தைக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு 1/2 இன்ச் லூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேடு வைக்காம பேடட் பிரேசியர் போடாம நார்மலா போட்டீங்கன்னா கம்பல்சரி கப்பு வந்து லூஸ் வரும். அப்படி லூஸ் கொடுக்கும் போது உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வரும், ஃப்ரண்ட் நெக் லூஸ் வரும். இப்ப இதுல கரெக்டா ஃபிட்டிங்கா ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு இதுக்கோ நம்ம போறோம் அப்படின்னா பேடட் பிரேசியர் போட்டு, இது வந்து கப் ஷேப் சின்னதா இருந்தாதான் பேடட் போடணும், கப் ஷேப் வந்து பெருசா இருந்தா பேடட் போடக்கூடாது அப்படிங்கறது எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஏன்னா பேடட் பிரேசியர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ராப்பரான நம்மளுடைய கப் ஷேப் வந்து ஃபிட்டிங்கா காட்டுறதுக்காக தானே ஒழிய அதுக்குமே சைஸ் இருக்கு. அதாவது நம்ம வந்து 36 சைஸுக்கு 40 பிரேசியர் வந்து போட போறது கிடையாது. 36க்கு 36 தான் போடுவோம். அப்ப அந்த மாதிரி போடும்போது நமக்கு அந்த கப் ஷேப்பை வந்து ஃபிட்டா காட்டுறது தான் பேடட் பிரேசியரோட வேலையை ஒழிய நம்ம இல்லாத பஸ்ட்டை பெருசு பண்ணி காட்டுறதுக்காக கிடையாது. அதனால ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பேடட் பிரேசியர் எதுக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்னன்னா பேடு வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா நம்ம பிரேசியர்னுடைய ரொம்ப லோ நெக் இதெல்லாம் போடும்போது பிரேசியரோட ஸ்டாஃப் அந்த இது வந்து வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக, பிளவுஸை விட்டு வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது பேடு வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா கப் ஷேப் வந்து ஃபிட்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேடு வச்சு ஸ்டிச் பண்றாங்க. ஆனா ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல பேடு கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா நிறைய வர்றதெல்லாம் லேசா அட்டை மாதிரி இருக்கு, அப்படி இல்லாட்டினா ஃபோம் மாதிரி வருது. அதனால ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேடு அப்படிங்கிறது கிடைக்கிறதுமே ரொம்ப ரிஸ்கா தான் இருக்கு. இப்போ ஒரு மாதிரி வர்றதெல்லாம் 2 பேடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் அது வந்து ஒரு ஃபிட்டிங் வந்து கரெக்டா கொடுக்குது. அதனால எந்த ஒரு இதா இருந்தாலுமே ஒரு சிலருக்கு கொஞ்சம் சாகிங் பஸ்டா இருக்கும், ஒரு சிலருக்கு நல்லா ஃபிட்டிங்கா இருக்கும். எது மாதிரி இருந்தாலுமே பேடு யூஸ் பண்றது அல்லது பேடட் பிரேசர் யூஸ் பண்றது அந்த மாதிரி போட்டு நீங்க ஒரு பிளவுஸ் வேர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அவுட்ஃபிட் நம்ம ஃபிளீட்ஸ் எடுக்கிறது நீட்டா ஒரு இடத்துக்கு போகணும்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு வந்து ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து எவ்வளவுதான் நம்ம பிரேசியர் போட்டாலுமே கப் ஷேப் வந்து அவ்வளவு ஃபிட்டிங் வராது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பேடட் வச்சு போட்டோம் அப்படின்னா அவங்க சைஸுக்கு என்ன பேடட் பிரேசியரோ அதை வச்சு போட்டாங்க அப்படின்னா நீட்டாவே அந்த லுக் இருக்கும். இது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா சுடிதார் இதெல்லாம் போடும்போது ரெகுலரா நார்மலான பிரேசியர்ஸ் தான் போட போறோம். ஆனா பர்டிகுலரா ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு இதுக்கோ நம்ம போகும்போது நம்மளை வந்து நம்ம நீட்டா ஒரு இதா காட்டணும் அப்படிங்கும்போது அது வந்து நம்ம வந்து நிறைய பேருடைய எண்ணமே அதுதான். பிரேசியர் பேடட் போடுறது அப்படிங்கிறது வந்து இல்லாத ஒரு கப் ஷேப்பை இருக்கிற மாதிரி காட்டுறது அப்படிங்கிறது அது கிடையவே கிடையாது. நார்மலான கப் ஷேப்பா இருந்தாலும் அது வந்து நீட்டா நம்ம ஃபிட்டிங்கா ஒரு பிளவுஸே வந்து எல்லாருமே எவ்வளவு ஃபிட்டா நம்ம போடுறோம், நெக்கு ஷோல்டர் இதெல்லாமே கவனிக்கும் போது நம்மளுடைய கப் ஷேப்பும் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சு அதை போடுறாங்களே ஒழிய அதுக்கு வேற எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. அதனால
பேடர் பிரேசியர் போட்டு நீங்க ஒரு பிளவுஸ் போட்டீங்க அப்படின்னா அந்த பிளவுஸுடைய ஃபிட்டிங் வந்து நெக்கு டைட்டா இருக்கும், பேக்கும் டைட்டா இருக்கும், எல்லாமே ஃபிட்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்ம எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை நம்மளோட இதுல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் கப் ஷேப் வந்து லூஸ் கொடுக்காதீங்க. பேட் வைக்கிற மாதிரி இருந்தா அரேஞ்சு லூஸ் கொடுங்க. இல்லாட்டினா கப் ஷேப் பர்ஃபெக்டா கொடுத்துட்டு அதுல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஷோல்டர் ஃபால் வராது. இதுதான் மெயினா ஷோல்டர் ஃபால் வந்து நமக்கு ரீசன். அதாவது முன்னாடி ஃப்ரண்ட் லென்த்தையுமே நார்மலா கரெக்டா வச்சுக்கணும், அதுக்கு கொடுக்குற லூஸும் கரெக்டா வச்சுக்கணும். இந்த ரெண்டாவது வந்து கப் ஷேப் பொறுத்து வர்ற ஷோல்டர் ஃபால் ஒன்று, நெக்கு ஆம்ஹோல் இதை பொறுத்து வர ஷோல்டர் ஃபால் ஒன்று. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் இருக்கு. அதனால நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஷோல்டர் ஃபாலை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க வைக்கிற ஷோல்டர் கால்குலேஷன் நான் சொல்றபடி வச்சு பாருங்க, இனிமே உங்களுக்கு நீட்டா வரும். தேங்க்யூ வீவர்ஸ்.